ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனை குணப்படுத்துகின்றார். வல்லமையுள்ள அவருடைய அதிகாரமான பேச்சிற்கு தீய ஆவி கூட கட்டுப்படுகிறது என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். நம்மை பீடித்திருக்கின்ற, நம்முடைய குடும்பங்களை பாதிக்கின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் இறைவன் நமக்கு விடுதலை தந்து மகிழ்வோடு அமைதியோடு வாழச் செய்ய ஆண்டவரிடத்திலே நாம் வரம் கேட்போம். இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு இரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 9 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது: படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியலாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தி படாது என்றார். இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தில் பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு
திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளின் பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைக்கப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறையுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இறந்தோர் பசி தீர்த்தர் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்தாள். பல புதல்வரை பெற்றவுள்ளோர் தனியால் ஆனால். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த தீய ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் உண்மையாகவே நேற்று ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடி இன்று ஆண்டின் பொது காலத்தின் முதல் நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பொது காலத்தின் தொடக்கத்தில் மார்க் நற்செய்தியாளர் ஆண்டவருடைய வாழ்வின் பணியை பற்றி மிகச் சுருக்கமாக நமக்கு சில பிம்பங்களை பொருத்தி தருவதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவினுடைய பணி முக்கியமாக என்னவாக இருந்தது அப்படி பார்த்தோம்னா இரண்டு பணிகள் தான். ஒன்று, ஏராளமான நேரம் அவருடைய போதனைகள், அவருடைய பேச்சால் அவர் இறைவனுடைய நற்செய்தியை எடுத்து சொன்னார்.
இறைவனுடைய நற்செய்தி என்ன அப்படி ஒரு கோடிட்டு பார்த்தோம் என்றால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நல்லா வாழ்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது, அமைதியாக வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு போதனை. அவ்வளோதான். இப்படி வாழ்ந்தால் நிறை வாழ்வை எட்டி பிடிக்கலாம் என்பது அவருடைய போதனையாக இருந்தது. நாம் வாழ வேண்டிய முறை. இரண்டாவதாக அவருடைய பணியை நாம் பார்க்கிறோம், குணமளித்தல் பணி. அவருடைய வார்த்தை செயல்பாடுகளால் நிரம்பியது. அவர் சொல்லிட்டு மட்டும் போகல, மாறாக அந்த நிறைவாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அவருடைய குணப்படுத்துதலின் மூலம் இயேசு அதை உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் ஒவ்வொரு யூதனுக்கும் ஒரு கனவு இருக்கும். எப்படியாவது இப்போ உங்களுக்கு கூட இருக்கும் சில நேரம், சரி இங்கே வந்திருந்து இப்படி ஜாலியாக இப்படி பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட எல்லாம் வாங்கணும். ஆனால் அதே போல தான் ஒரு யூதனுக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த தொழுகை கூடத்தில் எல்லா மக்களும் கூடி வருகிற பொழுது அங்கே அந்த கூட்டத்தினுடைய மத்தியில் பேசுவது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இயேசுவுக்கு அதற்கான வாய்ப்பு அடிக்கடி கிடைக்கிறது. அவர் தொழுகை கூடத்திற்கு அடிக்கடி செல்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியில் மார்க் நற்செய்தியாளர் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார். ஆனால் அவர் போதிக்கிற பொழுது அவர்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். மற்றவர்களும் போதிக்கிறார்கள், இயேசுவும் போதிக்கிறார். ஆனால் அவர்கள் அந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? என்ன இவருடைய வல்லமை உள்ள ஒரு பேச்சாக இருக்கிறது, அதிகாரமிக்க தொனியில் இவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் பெரிய அதிசயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் அந்த திருவிவிலியத்தில் இருப்பதை பார்த்து வாசித்து 8 சுருளை வாசித்து விட்டு இது இப்படி சொல்லுகிறது, அது அப்படி சொல்லுகிறது, இது என்று நம்பப்படுகிறது, இப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் தான் அதுக்கான அத்தாரிட்டியே, இறை வார்த்தையே அவர் தான். ஆனால் அவர் வல்லமையோடு அதை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். தான் மற்றவங்களுக்கு அவங்க அப்படி சொல்ல முடியாது. இறை வார்த்தையின் பெயரால் அவர்கள் பேசலாம், இறை வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் இறை வார்த்தையே பேசுவதுதான் அதில் சிறப்பான விஷயம். கடவுள் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சொல்வது போல வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் வல்லமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய அந்த பேச்சுக்கு பிறகு அவருடைய குணப்படுத்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. தீய ஆவி பிடித்திருந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா அந்த பேய் பிடித்திருந்தேன்னு சொல்லல, மாறாக தீய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு. தீய ஆவி யாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். தீய ஆவி யார் அப்படின்னு சொன்னா தூய ஆவிக்கு எதிரானவங்க, அவ்வளவுதான். கடவுளை புரிந்து கொள்ள முடியாமல், கடவுளை அறிந்து கொள்ள முடியாமல், கடவுளை அன்பு செய்ய முடியாமல் இருக்கிற எல்லோருமே இந்த மாதிரி தீய ஆவி பிடிச்சவங்க தான். என்றால் அவர்களுக்கு கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அப்படி பிடித்திருந்த ஒரு மனிதன், அது கூட இயேசுவை பாராட்டுகிறது. உண்மை எங்களுக்கு யார் என்று தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அது பேசுகிறது. ஆண்டவர் உடனே இங்கே ஸ்ட்ராங்காக அவரே வார்த்தைன்னு சொல்றார், வாயை மூடு, உன் சர்டிஃபிகேட் எல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னை நேசிக்கிறவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் போதும், வாயை மூடு, இந்த மனிதனை விட்டு வெளியே போ என்று சொல்ல உடனடியாக அது இந்த தீமையினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும், அதுக்கு டைம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையில் நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அது அவரை விட்டு வெளியேறியது. இதுதான் தீமையினுடைய பண்பு. அங்கே பார்த்தா எப்போ பார்த்தாலும் கூச்சல், எப்போ பார்த்தாலும் குழப்பம், ஒன்ன தெரியாதா என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போடுற குடும்பத்தில் எல்லாம் இதான் பிரச்சனை. இங்கே தீயாவிதான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பது பொருள். எனவே பெரும் கூச்சலிட்டு வலிப்பு உண்டாக்கி, நிறைய பேருக்கு அந்த வலிப்பு நான் பார்த்துருக்குறேன். இந்த நல்ல உச்சகட்ட சண்டையில் பேச்சே வராது, கடைசியில் மூச்சு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த பேயினுடைய தன்மை, தீய ஆவி பிடித்தவர்களுடைய தன்மை. கடைசியில் பேச முடியாமல் போய் அப்படியே ஓரமாக உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இயேசு என்று அதை வல்லமையுள்ள தன்னுடைய பேச்சினால் அதை அனுப்புகிறார். எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதோடு அவரை பற்றி தங்களிடையே பேசிக்கொள்ளுகிறார்கள். இவர் தீயாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், பேசுகிறார், அவையும் உடனே கீழ்ப்படுகின்றனவே, என்ன வல்லமையுள்ள ஒரு பேச்சு என்று சொல்லுகிறார். பேச்சுங்கிறது ஒரு நல்ல கலை. பேச்சு என்பது மிகச் சிறப்பான கடவுளுடைய கொடை. என்ன பொறுத்த மட்டும் எல்லா கொடைகளும் சிறப்பானவை தான், ஆனால் பேச்சு தான் எல்லாத்திலையும் பெஸ்ட். எல்லாம் இருந்தும் இந்த வாய் மட்டும் பேச முடியலைன்னா தான் சொல்லிட்டு தெரியணும். எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஐ லவ் யூன்னு சொல்லக்கூட நமக்கு முடியலைன்னா அப்புறம் என்னங்க வாழ்த்த இல்லையா? அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு கூட முடியலைன்னு சொன்னால் நாம் மனிதர்களாக கஷ்டம். அதனால தான் அப்படி பேச முடியாதவர்களுக்காக நாம் ரொம்ப இரக்கம் காட்டணும். அவர்களுக்கு இரக்கம் மட்டுமல்ல, அது அவர்களுக்கு நம்மை போல உரிமை இருக்கிறது என்பதை பலர் மறந்து போய்விடுகிறோம். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால்
எதற்காக பேசுகிற கொடையை கடவுள் மனிதருக்கு கொடுத்திருக்கிறார், வேறு எந்த படைப்பிற்கும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா 2 விஷயங்கள். ஒன்று, மனிதனுக்கு மட்டும்தான் முழுமையாக உணர்ந்து அன்பு செய்ய முடியும், அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும் உறவை பலப்படுத்துவதற்காகவும். இரண்டாவதாக, தன்னுடைய சாயலாக நம்மை படைத்த நம்முடைய தந்தையை, கடவுளை போற்றி புகழ்வதற்கும் தான் நமக்கு பேச்சாற்றல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதுக்கு மீதி உள்ள எல்லாமே தீயாவி பிடிச்சவங்க செய்கிற வேலை. சண்டை போட்டோம், பொய் சொன்னோம், கெட்ட வார்த்தை பேசினோம், பல மற்ற தப்புகளை பண்ணுறோன்னு சொன்னால் அங்கே எல்லாம் தூய ஆவிக்கு இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். மாறாக தீய ஆவி. ஏனென்றால் யோவான் செய்தியாளர் அழகாக சொல்றார், அதிகாரம் 8:32, உண்மை உங்களை விடுதலை செய்யும், நீங்கள் உண்மையை அறிந்தால் உண்மை உங்களை விடுதலை செய்யும். அப்போ பேசுவது என்பது மிகப்பெரிய கலை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா சலன்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய வெற்றிகரமான விஷயம் அப்படின்னு இல்லவே இல்லை. வடிவேல் ஒரு படத்தில் அழகாக சொல்றாரு, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? அது ஒரு பெரிய காமெடி. என்னடா நீ சும்மாவே இருக்க அப்படிம்பாங்க. சும்மா இருக்கிறதுக்கு நிறைய தியாகம் பண்ணணும். அதுபோல தான் பேசாமல் இருக்கிறது. அமைதியாக இருத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு கொடை, வல்லமையான கொடை. அதுதான் நம்முடைய ஆற்றலை பெருக்குகிறது. எனவே தான் இங்கிலீஷ்காரன் தெளிவாக சொல்லி வச்சான், இஃப் ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு. பேசுவது வெள்ளி என்றால் அமைதியாக இருப்பது தங்கத்திற்கு சமம் சொன்னான். இந்த அமைதியாக இருக்கிறது, எப்போ அமைதியாக இருக்கிறதுங்கிறது தெரியாததுனால தான் நிறைய குடும்பத்தில் சண்டை. நான் பல பிரச்சனைக்குரிய குடும்பங்கள் வரும்போது அவங்க சொல்கிறத பார்த்தா, இந்த கணவன்மார்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கா, இதான் சொல்கிறது. அப்புறம் சண்டை நடக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் பேசவே மாட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்டா வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்துருக்க, அங்கே போய் என்ன செய்ய, மூஞ்சி எழுத்து வச்சுட்டு பேசாமலே இருக்கா அப்படிம்பாங்க. அப்போ பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை. ஸோ தேர் இஸ் ஏ டெலிகேட் பேலன்ஸ். ஒரு நல்ல ஒரு சரியான கவனத்தோடு நாம் பேசுகிற பொழுது அது உறவை பலப்படுத்துகிறது. நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்றால் அது சரியாக பயன்படுத்த வேண்டும். கோபத்திற்கு சரியான ஒரு மதிப்பு இருக்க வேண்டும், அது சரியான நேரத்தில் சரியான நபர்களிடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். அதெல்லாம் தெரியாது, விட்டா பேசிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் மோசம். சுத்தமாக பேசாமலே இருக்கிறதும் நம்முடைய உறவுக்கு ஒருபோதும் உதவி செய்யாது. எனவே பேச்சு என்பது ஒரு கலை. அது வார்த்தைகளில் மட்டுமல்ல, பல வடிவங்களில் வெளிப்படுகிறது. ஒன்று, அமைதியாக இருப்பது ஒரு விதமான அழகான பேச்சு. ஆண்டவரோடு இருக்கும்போது நாம் பேசுவதில்லை, அமைதியாக இருக்கிறோம். நம்முடைய இதயம் பேசுகிறது, இதயம் உரையாடுகிறது, ஆண்டவருக்கு கேட்கிறது. இப்படி மனிதர்களுக்கிடையேயும் உரையாட முடியும். 2 இதயங்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடிய சக்தி கிடைச்சுன்னா அதுதான் பெஸ்ட் உறவு. அவர் தன்னுடைய இதயத்தில் என்ன உணர்கிறார், தன்னுடைய மனைவி என்ன உணர்கிறார் என்பதை புரிந்து கொள்வதை போல சிறப்பான உறவு இருக்க முடியாது. இரண்டாவதாக, புன்னகை ஒரு விதமான ஒரு அழகான மொழி, அது ஒரு சிறப்பான பேச்சு. நிறைய சண்டைகள் வராமலே போயிடும், சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போனாலே போதும். நான் எல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ஆணவம் பிடிச்சோம் படிக்கும் போதெல்லாம். அப்பப்போ சண்டை நடக்கும். சண்டை வந்தால் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தானே சண்டை பிடிப்போம். அப்புறம் பிறகு கடைசியில் அவன் பேசாமல் போகும்போதெல்லாம் மனசு ஏங்க, ஒரு வார்த்தை பேசிட மாட்டானா அப்படின்னு. ஆனால் நம்ம போய் பேசுறதுக்கு துணிச்சலும் வராது. ஸோ அது எல்லாம் வாழ்நாளில் இழந்த நாட்களாக இப்போது கருதுகிறேன், அந்த அன்பை அனுபவிக்க தவறிய நாட்களாக. எனவே நம்மால் மௌன மொழிகளிலும் பேச முடியும், புன்னகை மொழியிலும் பேச முடியும், வார்த்தைகளாலும் பேச முடியும். பேசுகிற பொழுது அது அதிகாரமிக்க வல்லமையுள்ள பேச்சாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பேச்சில் உண்மை இருக்க வேண்டும், உறவு இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், நீதி மலிந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் இணைந்து வருகிற வார்த்தைகள் பிறரை குணப்படுத்துகிற வல்லமை பெற்றவை என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு என்று கற்றுக் கொடுக்கிறார். இப்படி பேசினா கண்டிப்பாக அது நடக்கும். மற்ற மாதிரி வெறும் பேச்செல்லாம் வீணானவை. நம்முடைய வார்த்தைகளில் அன்பும் உறவும் உண்மையும் நிறைந்திருக்கிற பொழுது அது அதிகாரமிக்க பேச்சு, அது ஒரு குடும்பத்தை பலப்படுத்துகிறது. அங்கே நோய்கள் எழுவதில்லை, குணப்படுத்தல் நிகழ்கிறது. ஏனென்றால் இயேசுவினுடைய குணப்படுத்துதல் என்பது வெறும் உடலளவில் ஒருவரை குணப்படுத்துவது மட்டுமல்ல, மாறாக இட் இஸ் அன் லிபரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவரை விடுதலை கொடுக்கிற ஒரு பண்பது. அதுவரையிலும் நாம் கட்டப்பட்டிருந்த எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுகிறோம். இட் ஷுட் பி a liberating experience. அதைத்தான் இயேசு கொடுக்கிறார். நம்முடைய குடும்பங்களும் இத்தகைய தலைகளில் இருந்தால் நாம் அந்தையிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் பேசுவதை அற்புதமான ஒரு ஆற்றலாக வளர்த்து கொள்ளுகிற பொழுது, அதிகாரமிக்க பேச்சாக இருக்கிற பொழுது, அன்பு நிறைந்த பேச்சாக இருக்கிற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அதை நேசிக்கிறார். மற்ற நேரங்களில் எல்லாம் மௌன மொழியும் புன்னகை மொழியுமே போதுமானது.
அதற்காக வர வேண்டிய ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமென். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதா இன்னையே உமக்காய் தர வந்தே. பெறுவதில் தருவதே இன்பம் என்பதா இன்னையே உமக்காய் தர வந்தே. ஏற்றிடுவார் தயவாக மாற்றிடுவாய் உம்பலியாக. ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் உம்பலியாக. பெறுவதில் தருவதி இன்பம் என்பதால் இன்னையே உமக்காய் தர வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோ. அதன் வழியாக இவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிற்க நாங்கள் தகுதியற்றவர்கள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜெபிக்கின்ற உம்முடைய அன்பு மக்கள், இவர்கள் அனைவரையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்களோடு நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள் அனைத்திலிருந்து விடுவிப்பவரும் நம்முடைய துன்பங்களில் நம்மை தூக்கி சுமப்பவரும் இவரே. இந்த செம்மறியின் விருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வு கழைத்து செல்வதாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நாங்கள் பணிவுடன் வேண்டுகின்றோம். உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள்
உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனால் குணம் பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆண்மை இளைப்பாட்சிக்காக வேண்டி